ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட அவன் இல்லாமல், அதே மாதிரி குக்கீஸ் கட்டர் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி பட்டர் குக்கீஸ் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போடுற ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. அப்புறம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் வீடியோ போடலை. ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நீங்கள் எப்படி முன்னாடி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் அதனால் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக எடுத்துக்கோங்க. நேரடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஜில்லுன்னு சேர்த்தோம்னாக்கா அந்தளவுக்கு நல்லா வராது, பட்டர் மெல்ட் ஆகாது. அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன். நல்லா இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 90 கிராம் அளவுக்கு, அதாவது அரை கப்பும் இல்லாமல் 1/4 கப்பும் இல்லாமல் 1/3 கப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கப் அளவுக்கு வெறும் நார்மலான ஜீனி தான் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ண ஜீனியெல்லாம் இதுக்கு தேவையில்லை. நார்மலான ஜீனியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு கரகரன்னு இருக்குள்ள ஜீனி மிக்ஸ் ஆகுறப்ப அந்த மாதிரி கரகரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்ட்டாக இருக்கணும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ பாருங்கள் சூப்பரான க்ரீமியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பட்டரையும் ஜீனியும் அடித்து எடுத்துக்கணும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அந்த முட்டையையும் உடச்சி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பே போதுமானது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. இதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் குக்கீஸில் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதனால் முட்டை சேர்க்கையிலே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. முட்டை, பட்டர், ஜீனி எல்லாமே சேர்ந்து இப்போ நான் மைதா மாவு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். 225 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மைதா மாவையும் ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை சீச்சிட்டு அதோடய தோலை மட்டும் சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவே லேசாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் சீச்சிட்டு சேர்க்குறதுனால நல்லா நம்மளுக்கு ஒரு மனம் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் விஸ்கு எடுத்துகிட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணினேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட நல்லா அமுக்கி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ ஒரு கிளிங் ரேப் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் அந்த மாவை காஞ்சி போகாமல் வச்சு அப்படி கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பை கூட எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கூட வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர் டைட் கண்டெய்னரில் கூட வச்சு அடைச்சி வச்சுருங்க. இதை இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரையிலும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கிளிங் ராப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இதை இப்போ எத்தனை பீஸ் வேணுமோ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 6 பீஸாக பிரிக்க போகிறேன். இதுவை இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த 2 பீஸ் போகிறதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக திரும்ப அதே கிளிங் ரேப்பை வச்சு நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வச்சு அடைச்சி வச்சுருங்க. இல்லைன்னா காஞ்சி போயிடும். அந்த 2 பீஸை நான் இப்போ 6 பீஸாக வைக்க போகிறேன். இப்போ 6 உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். அதை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாகவும் தேய்க்காமல் ரொம்ப கனமாகவும் தேய்க்காமல் இந்த மாதிரி கரெக்டான அளவாக தேய்ச்சிக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுப்போல் அந்த கரண்டி ஒன்று எடுத்திருக்கேன்னா அதை வச்சுட்டு அழகாக லேசாக அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா அதில் உள்ள அந்த கோடு கோடாக இருக்குது அப்படியே ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு அதில் மாவில் வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக டிசைன் வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு குக்கீஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது கேக் பண்ணுவோம்ல அந்த ட்ரே தான் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நார்மலாக சாப்பிட்ற தட்டு இருக்கும்ல அந்த தட்டு கூட எடுத்துக்கிட்டு அதில் இதுவை போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதில் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம இந்த மாதிரி குக்கீஸ் ரெடி பண்ணதை அதில் வைக்கலாம். என்கிட்ட இந்த ட்ரேயும் பட்டர் பேப்பரும் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன்.
இப்போ அடுத்தது அதே மாதிரி தேய்ச்சிட்டு அந்த கரண்டி இல்லாதவங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி லேசாக வச்சு அப்படி வளைவாக அமுக்கி விட்டோம்னாக்கா அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் டிசைனு. பாருங்கள், அழகாக வரி வரியாக வந்துருச்சு. இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், இப்படி தான் செய்யணும்னு இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ 6 இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி அவன்லாம் வைக்க போகிறதில்ல, குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுவை குக்கர் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேஸ் கட் போடக்கூடாது, அதே மாதிரி வெயிட்டும் போடக்கூடாது. உப்பு இல்லாட்டி மண் சேர்த்துக்கலாம் உள்ளர. அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த மாதிரி வயர் ரேக் வச்சுட்டும் நம்ம வந்து வைக்கலாம். நான் இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை வந்து வச்சாச்சு. இது வந்து இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆனாலே போதும், வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த இதையும் ரெடி பண்ணிடலாம். 4 பீஸாக அதை பிரித்து வச்சுருக்கேன்னா அதுவையும் இந்த மாதிரி லேசாக தட்டிக்கிட்டு ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அந்த கொக்கோ பவுடரில் வந்து அந்த விஸ்க்கை வந்து இது பண்ணிக்கிட்டு டிப் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகாக இங்கிட்ட அங்கிட்டு சாய்ச்சோம்னாக்க நம்மளுக்கு பூ மாதிரி அந்த சாக்லேட் வந்து பவுட்ரு வந்து நடுவில் இருக்கும். நல்ல டிசைன் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு மணமும் வருது. பார்க்கையில் நம்மளுக்கு வந்து வெள்ளை கலராக இருக்கிறதுனால வேகலைன்னு நினைக்காதீங்க. சூடாக இருக்கையில் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் நம்ம வந்து வச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு அடுத்ததையும் நான் வந்து 6 பீஸாக எடுத்திருக்கேன். அதுவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஆக்கிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன நாசில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நடுவில் மட்டும் ஓட்டை போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன மூடி கூட ஏதாவது மூடி இருந்ததுன்னா கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் போடக்கூடாது, 3 மட்டும் ஓட்டை போட்டால் போதுமானது. இது ஒரு டிசைனுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன்னா. இப்போ பாருங்கள், நடுவில் ஓட்டை போட்டது எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுவையும் இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். எல்லாமே அடுத்தடுத்து வைக்கிறது நம்ம வந்து 7 நிமிஷம் தான் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால அது மட்டும் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அடுத்ததெல்லாம் 7 நிமிஷம் இல்லாட்டி 8 நிமிஷம் வச்சாலே போதுமானது. நான் 2வது இதுவையும் 10 நிமிஷம் வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகி போயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இது பாருங்கள், நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட்டு வச்சது. 2வது வச்சது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வச்சதுனால கருகி போயிடுச்சு பாருங்கள். இந்த தப்பு நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்ததையும் நான் வந்து 6 பீஸாக எடுத்திருக்கேன். அதுவே இந்த மாதிரி சப்பையாக தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு இங்கிட்ட அங்கிட்டும் கோடு மாதிரி போட்டோம்னாக்கா அழகாக கட்டம் கட்டமாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது மேலே நான் வந்து கிளிங் ரேப் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து அந்த மாவு மேலே லேசாக அப்படி தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு நம்ம வந்து அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தாதீங்க, லேசாக அழுத்தம் கொடுத்தா போதுமானது. அதில் ஒட்டுறதுக்காக தான் அது. இப்போ நம்ம குக்கீஸ் கட்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு மூடி கூட எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 இதுவாக கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவையும் உருட்டிட்டு அதுவே அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நம்ம திரும்ப. இப்போ எல்லா குக்கீஸுமே வெந்து ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஜாம் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3 இது நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டு 3 இது ஓட்டை போடாமல் எடுத்தோம்ல, அதுக்காக அந்த ஜாம் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வைக்கணும். இப்போ ஜாம் வந்து நான் வந்து நேரடியாக இந்த மாதிரி வச்சேன். பிஸ்கட்டில் கீழே வச்சுட்டு ஓட்டை போடாததில் வச்சுட்டு மேலே வந்து ஓட்டை போட்டு அந்த இதுவை வச்சு அமுக்கணும். மெதுவாக அமுக்குங்க. நான் வந்து கொஞ்சம் இதுவாக அமுக்கிட்டேன், அது உடஞ்சி போயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இது பாருங்கள், உடஞ்சிட்டு வந்துருச்சு. அதனால் நான் அடுத்து என்ன பண்ணினேன்னா அந்த ஜாமை வந்து ஒரு சின்ன சட்டியில் போட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தோன்னாக்கா அது வந்து உடையாமல் வந்துச்சு அந்த பிஸ்கட்டு. இது வந்து மெல்ட் பண்ண ஜாம் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வருதுன்னுட்டு. அது மேலே ஓட்டை போட்ட அந்த பிஸ்கட்டை வச்சுட்டு இப்படி அமுக்கணுன்னாக்கா மேலே வந்துருச்சு பாருங்கள், அழகாக ஜாமு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா குக்கீஸுமே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இது எதுவுமே நம்ம இன்னைக்கு பசங்களுக்கு வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம சேனலில் நிறைய இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்சது மொத்தத்தோட அளவு இவ்வளவு தான். இதை உடச்சி காமிக்கிறேன். நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. வாயில் போட்டாலும் கரைஞ்சி போயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த பட்டர் குக்கீஸ் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.